கை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டில். ரெண்டாவது வந்து பேக் சைடு கட் பண்ண போகிறேன். இந்த துணி பாருங்கள் இப்படி மடிச்சுக்கணும். இது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இப்படி கட் பண்ணிக்கிறேன். இங்கே இப்படி நான் உதவி வச்சுருப்பாங்க. வந்து இப்படி இருக்குது. இந்த விரல் இருக்குல்ல, சுண்டு விரல் இருக்குல்ல, நீங்கள் இதை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதை வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க. சவுண்டு கேட்குதா தெரில. இது இவ்வளோ இப்படி மடிக்க, அப்புறம் இப்படி இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்படி தான் பண்ணுங்க. இது ஆலோ ப்ளவுஸ் பாருங்கள். இங்கேருந்து இங்கே இது மடிப்பு இருக்குது பாருங்கள். இது இப்படி கொஞ்சம் அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நான் கொஞ்சம் இவ்வளோ வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இறக்கும் கொஞ்சம். அப்புறம் நம்ம வந்து இந்த ஷோல்ட்ரு பாருங்கள். இந்த ஷோல்ட்ரு இந்த ஷோல்டர்லேருந்து மேலே பார்த்து மார்க் பண்ணுவோம். அப்படியே இப்படி ப்ளவுஸ் அப்படியே எடுத்து பேக் சைடு நெக் இருக்குல்ல, இங்கே இந்த டாட்ஸ்க்கு சரி அப்படி பிடிச்சிக்கிட்டு நெக் இப்படி அளவோடுக்கு வருங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அந்த சொன்ன பாருங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கும். கொஞ்சம் அந்த கழுத்துக்கு மேலே இந்த தையல் இருக்குவாங்க மடித்து கட் பண்ணி மடிச்சிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் இப்படி நல்லா பாருங்கள். இப்படி தான் பண்ணணும். பேக் சைடு அளவு இருக்கும். இந்த மார்க் இருக்குது பாருங்கள், ஷோல்ட்ரு கொஞ்சம் பண்ணிவிட்டு இது அப்படியே இங்கேருந்து வச்சுக்கிட்டு அந்த மார்க் நேராக இந்த மார்க் இங்கே இருக்கு பாருங்கள். மார்க் தெரியுதா? அதுக்கு நேராக மடிச்சுக்கணும். பேக் சைடு எடுத்தாச்சு. ஒரு ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இப்படி போட்டுக்கணும். இப்படி தான் இந்த ஷோல்டருக்கு இப்படி கொஞ்சம் உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணிவிட்டு
இப்படி இப்படி இது பண்ணிட்டு இங்கே மேலே அட்டாச் கொஞ்சம் மடிக்க, இங்கே கொஞ்சம் இது கொஞ்சம் இப்படி வந்து மடிக்கிறதுக்கு, அப்புறம் இங்கே கொஞ்சம் இந்த லைன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கீழே இந்த டாட்ஸ் கொஞ்சம் டாட்ஸ் தையலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இங்கே தையல் போட்டுருங்க. இந்த டாட்ஸுக்கு கீழே எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து இப்போ இந்த ஷோல்டர் பண்ணிருக்குமா, இங்கேருந்து இந்த ஷோல்டர் இப்படி இங்கே மார்க் பண்ணணும். அப்படி என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சுக்கிட்டு தெரிதா பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள், இந்த ஃபுல் ஜாயிண்ட்டு கீழே வந்து இறக்க பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இங்கே வந்துடும் பாருங்கள். நம்ம அடிச்சு விட்ருக்கோம் பாருங்கள், இருக்கா இங்கே ஒரு பண்ணி இப்படி அப்படி இப்படி கொஞ்சம் நகர்த்திட்டுனா அந்த டாட்ஸ் நீங்கள் அப்படியே எடுத்துன்னு இருக்கணும். இந்த லைன் தருவார், இந்த லைன் டாட்ஸ் லைன் நேரம் இங்கே வெளியே பக்கம் இப்படி போடணும். அப்படியே இப்படி வச்சுட்டா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு தையல் வந்து கையில் ஜாயிண்ட் எடுத்து பாருங்க, அதுக்கு அங்காண்ட பக்கம் அப்படி விடணும். தையலுக்கு நேராக அங்கே தான் விடணும். தையலுக்கு நேராக போடக்கூடாது, தையல் கொஞ்சம் தள்ளி விட்டு போடணும். அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதுன்னா இப்போ காட்டுற போடுங்க. இந்த தையல் இங்கே இருக்குது, இந்த தையல் இங்கே இருக்குது, இந்த தையல் இங்கே இருக்குது. அப்படியே எடுத்து இந்த சென்டர் டாட்ஸ் பாருங்கள், இந்த சென்டர் டாட்ஸ் இருக்குல்ல, இங்கே அப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே ஷோல்டர் பாருங்கள், ஷோல்டர் இந்த ஷோல்டருக்கு இப்படி பண்ணிக்கணும். ஷோல்டருக்கும் இந்த டாட்ஸுக்கும் இப்படி மேலே ஷோல்டர் வச்சுட்டு இந்த டாட்ஸ் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மார்க் பண்ண டாட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நேராக இப்படி சென்டரில் இந்த சென்டரில் வைக்கிறோம். இந்த சென்டருக்கு இங்கே வச்சுட்டு கீழே இது தள்ளி இங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சதுங்கிறது மார்க் பண்ணிவிட்டேன். இது அளவு, இது கிடையாது, இதை வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக இங்கே வரும். அந்த அளவு வந்து இந்த சைடு வந்து கீழே இருக்க வரைக்கும் அது மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே இருப்பாருங்க, அந்த மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இதுதான் அந்த இது வந்து பட்டி வரும், இங்கே வந்து பட்டி வரும். இது நான் சும்மா அப்படி லைனாக அப்படி சாரி இதுக்கு தப்பு இங்கே போட்டுருக்கோம். இது அப்படி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கிறோம். கழுத்து திருப்பிக்கிட்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த லைனுக்கு அங்கே வெட்டக்கூடாது, லைனுக்கு
லைனுக்கு வந்து இங்கே தான் வெட்டணும். இந்த வெட்ட உங்களுக்கு துணி கம்மியாயிடும், சின்னதாகிடும். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு ஒன்று கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா பீஸு. இது கொஞ்சம் ஆழம், நம்ம கை கொஞ்சம் ஆழம் விட்டுருக்கோம், கொஞ்சம் வெட்டிக்கலாம். இந்த பீஸ் தாங்க, இது கிடையாது, இதுதான், இதாக வெட்டணும். மேலே 2 பீஸ் இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு டாட்ஸ் போட்டுருக்கேன், தெரில இங்கே ஒரு டாட்ஸ். இங்கே நேராக கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட்ஸ். அப்படி இது பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு கழுத்து. அவ்வளோதாங்க பேக் சைடு. இது வந்து பேக் சைடு, வந்து ஃப்ரண்ட் சைடு. எடுத்துட்டு கை கட் பண்ணுறோம். இது வந்து கை பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து பட்டிக்கு தேவைப்படும். இது வந்து கழுத்துக்கு. இது வந்து நம்ம இந்த பட்டி கட்டுறோம் பாருங்கள். இது இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இங்கே தையல் இது இருக்குது, இந்த தையலுக்கு இங்கே மேலே இந்த தையலோட இந்த தையலுக்கு மேலே இந்த மாதிரி இந்த தையலுக்கும் இங்கே அப்படி இந்த துணி கரெக்டாக இருக்குது. நான் மார்க் பண்ணுறதில்ல, அப்படி இது கட் பண்ணிங்க தான். பட்டி பீஸுங்க கீழே வர இதை முடிஞ்சிச்சு. நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது தைக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ.